ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்கில்ஸ் அப்கிரேட். நான் உங்கள் ஆஷிக் அகமது. போன வீடியோவில் நம்ம ப்ராஜெக்ட் பேனலை பற்றி ப்ரீஃபாக பார்த்துருந்தோம். அதுவும் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி 2 பார்ட்டாக பார்த்துருந்தோம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பேனலான டைம்லைன் பேனலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைம்லைன் பேனல் ஹார்ட் ஆஃப் ப்ரீமியர் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி ஹார்ட் ஆஃப் ப்ரீமியர் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டைம்லைன் பேனலுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிளாங்க் ஆன்சர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுடைய டைம்லைன் பேனல். இப்போ அதில் நீங்கள் ஒன்றா ஆன்சர் எழுதி ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஆன்சர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ கிளிப்பு, ஆடியோ கிளிப்பு, அப்புறமா அந்த இமேஜஸ், இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர்ஸ். இப்போ நீங்கள் எழுதக்கூடிய அந்த ஆன்சர்ஸில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவீங்க. இல்லைனா நீங்கள் பென்சிலில் எழுதிருந்தீங்கன்னா நீங்கள் அதை அழிச்சிட்டு திருப்பி அதை இடத்துல வேற ஒரு ஆன்சர் எழுதுவீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிளிப்பை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி தேவையில்லாத பார்ட்டை டெலிட் பண்ணி மறுபடியும் அதை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் இது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ராக்ஸும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு டாபிக், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 5 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின், இதெல்லாம் ஒரு ட்ராக் மாதிரி. ஓகே, இப்போ இந்த டைம்லைன் பேனலுடைய பொசிஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அதே மாதிரி பாட்டம் செக்ஷனில் கரெக்டாக சென்டர் பார்ட்டில் இருக்கும். சரி, இப்போ இதில் இருக்கக்கூடிய டூல்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்னன்றதை ஒன்று பிரீஃபாக பார்த்துடலாம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்லைன் பேனலுக்கு உள்ளேயே லெஃப்ட் சைடில் இருக்கும். சரி, இதில் ஃபர்ஸ்ட் கோடு போட்டிருக்காங்களே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுடைய ட்ராக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராக்ஸ்ல தான் நீங்க உங்களுடைய வீடியோ ஃபைலாக இருந்தாலும் சரி, ஆடியோ ஃபைலாக இருந்தாலும் சரி, இது நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுல ரெண்டே விஷயத்தை மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் அந்த ட்ராக்ல. ஒன்று வீடியோ ஃபைல், அந்த சம்பந்தப்பட்ட வீடியோ ரிலேட்டட் ஃபைல்ஸ், இமேஜஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க மேலே தான் ஆட் பண்ண முடியும். கீழே உங்களுக்கு ஆட் ஆகாது. கீழே என்ன ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாய்ஸ் ஓவர் டயலாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க ஒரு வீடியோவுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் வாய்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அது ஒரு வகையான ஒரு ஆடியோ ஃபைல், அது நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் வீடியோவில் பின்னாடி மைல்டாக மியூசிக் வந்துட்டு இருக்கும். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மைல்டாக பின்னாடி ஒரு மியூசிக் ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த மியூசிக் தான் பேக்ரவுண்ட் மியூசிக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபைலும் ஒரு மியூசிக் ஃபைல் தான், ஒரு ஆடியோ ஃபைல் தான். அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் சில பேர் சப்ஸ்கிரைப் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது பின்னாடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பெல் அந்த டிங் அப்படின்ற சவுண்ட்லாம் வரும். இது இல்லாமல் நிறைய பேர் ஒரு மாதிரி பூமரங் சவுண்ட் வரும். இது எல்லாமே சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். இதுவும் ஒரு வகையான ஆடியோ ஃபைல்ன்றனால இந்த ஆடியோ ட்ராக்ல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மேலே இருக்கிறது ஃபுல்லாமே வீடியோ ட்ராக்ஸ். அந்த ஒரு திக்கான ஒரு லைன் மாதிரி இருக்கும் பாருங்க, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாமே ஆடியோ ட்ராக்ஸ். சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்ப்போம். இதில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது லாக் ட்ராக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ட்ராக்கை நீங்கள் லாக் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ மேலே இருக்கக்கூடிய இந்த வீடியோ ட்ராக்ல மட்டும் நான் கட் ஒன் பண்ணணும். இப்போ நான் இந்த ரேசர் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ நான் கரெக்டாக இந்த இடத்துல நான் கட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நான் இதை கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, எனக்கு இந்த வீடியோ மட்டும் தான் கட் ஆகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இது ரெண்டுமே செலக்ட் ஆயிடுச்சு. நான் கிளிக் பண்ணுவேன். இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கட்டுன்னு கொடுத்தோன்னே ரெண்டுமே ஒரே நேரத்தில் எனக்கு கட் ஆயிடுது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோ ட்ராக்ல இருக்கக்கூடிய இந்த லாக் போட்டுருங்க. அப்படி போட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ட்ராக்கே லாக் ஆகிடும். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, ரேசர் டூல கொண்டு போய் வைக்கும் போது கரெக்டாக இது மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கு. வீடியோ ட்ராக் மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கு. இதில் நான் எங்கே வேணுமோ அங்கே நான் கட் பண்ணிப்பேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளிப்பை ஏதாவது மூவ் பண்ணுறீங்க, ஒரு குறிப்பிட்ட பார்ட், ஒரு குறிப்பிட்ட சின்ன கிளிப்பை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, இது ஒரே நேரத்தில் மேலேயும் கீழே செலக்ட் ஆகும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். அப்போ நீங்கள் இந்த லாக் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த பர்டிகுலர் வீடியோ பார்ட்டை மட்டும் நீங்கள் எங்கே வேணுமோ மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராக் டார்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராக் டார்கெட்டிங்னா என்னன்னா, ஏதாவது ஒரு சின்ன கிளிப்பு இல்லைனா ஏதாவது ஒரு சின்ன ஒரு இமேஜ், சின்னதாக ஒரு இமேஜ் கிளிப்பு, ஒரு சின்ன ஒரு கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பார்ட்டு, இதை எடுத்து ஒரு ட்ராக்லேருந்து எடுத்து இன்னொரு ட்ராக்ல பிளேஸ் பண்ணுறது. அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இந்த பிளே ஹெட் இருக்குல்ல, அதை நம்ம மூவ் பண்ணி கரெக்டாக எந்த இடத்துல வச்சு பேஸ்ட் அடிக்கிறோமோ கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக பேஸ்ட் ஆகும். அதே சமயம் நீங்கள் இந்த லெஃப்ட் சைடு ஆப்ஷன்ஸில் இந்த ட்ராக் டார்கெட்டிங்கை எந்த இடத்துல நீங்கள் எந்த லேயரில் கிளிக் பண்ணியிருக்கீங்களோ, எந்த ட்ராக்ல கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல தான் கரெக்டாக பிளேஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இந்த ஒரு சின்ன பாட்டு இருக்குது. இந்த சின்ன பாட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ 2, அதாவது V2 அப்படின்ற இந்த ட்ராக்ல இருக்குது. இப்போ நான் இதை கண்ட்ரோல் C கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு V4ல வேணும் அப்படின்னா, இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் V அப்படின்னு அடிக்கிறேன். அடிச்சா அது விழலை. ஏன் விழலை அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ப்ரீமியர் ப்ரோவில் அப்டேட் கொடுத்ததுல இந்த ஒரு எரர் இஷ்யூ இருக்குது. அதனால இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் இசட்னு அடிச்சு மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணிட்டு இப்போ மேலே போயிட்டு எடிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே கீபோர்ட் ஷார்ட் கட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ரீசெட் என்னன்னு கேட்குது. ப்ரீசெட் Adobe Premiere Pro டிஃபால்ட்னு இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு Adobe Premiere Pro CS6 அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க இப்போ ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ நீங்க ஓகேன்னு கொடுத்த உடனே இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் ட்ராக், அதாவது V2ன்ற ட்ராக்ல இந்த கிளிப் இருக்குது. இப்போ நம்ம செலக்ட் பண்ணது V4ன்னு இருக்குது. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா எவ்வளவு வேணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா
கரெக்டாக V4லேயே விழும், கீழே விழவே விழாது. இந்த சைடில் வந்து நீங்கள் எதை கிளிக் பண்ணுறீங்களோ அதில் விழும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை எடுத்துட்டு V5 கொடுக்குறேன், இப்போ அதில் விழ ஆரம்பிச்சிடும். இதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாகிள் சிங்க் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாகிள் சிங்க் லாக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ இந்த பிளே ஹெட்டை வந்து நான் இந்த இடத்துல வந்து மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ என்ன ஆகணும்னா, இப்போ நான் கரெக்டாக இந்த இடத்துல வந்து நான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு இந்த செக்மெண்ட் வந்து நான் டெல் பண்ணிட்டேன். சரி, இப்போ நான் வந்து இந்த சென்டரில் இருக்கக்கூடிய எம்டியான பார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் டெலிட் கொடுத்தேன்னா என்ன ஆகும்னா, எனக்கு வந்து மொத்தமாக ஆடியோவோட சேர்த்து வந்துடும். ஆனால் எனக்கு வந்து இப்படி வேணாம். இப்போ நான் Ctrl+Z கொடுத்து ரிவர்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி வேணாம். என்ன நடக்கணும்னா, ஆடியோ கிளிப் மட்டும் அதே இடத்துல இருக்கணும், மிச்சம் எல்லாமே வந்து மூவ் ஆகி ஜாயின் பண்ணிடணும் இந்த இடத்துல. அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆடியோ கிளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டாகிள் சிங்க் லாக்கை வந்து இப்போ நான் லாக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ லாக் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து இந்த எம்டியான ஸ்பேஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டெலிட்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற எல்லா ட்ராக்ல இருக்கிறதும் வந்து ஒன்றா ஜாயிண்ட் ஆயிடுச்சு. ஆடியோ கிளிப் மட்டும் அதே இடத்துல நின்றுட்டு இருக்கு. இதுக்கு தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, ஒரு இடத்துல நீங்க ஏதாவது 2 கிளிப்பு ஒண்ணா ஜாயின் பண்றீங்க அப்படின்னா மற்ற எந்த கிளிப்புமே வந்து பாதிக்க கூடாது அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாகிள் ட்ராக் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இது வந்து ஒரு கண்ணு படம் மாதிரி இருக்கும். நீங்கள் இது நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஒரு கண்ணு மாதிரி இருக்கும் இந்த ஐக்கன். ஓகே, இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த வீடியோ ட்ராக்கை வந்து டிசபிள் பண்ணுறேன். டிசபிள் பண்ணோன்னே நம்மளுக்கு மேலே டிஸ்பிளே ஆகக்கூடிய எல்லாமே வந்து ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்க, எதுவுமே வந்து ஆன்ல இல்லை, இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. இதே நான் வந்து இதை மறுபடியும் எனேபிள் பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி கீழே ஆடியோ ட்ராக்ல இருக்கக்கூடிய இந்த இடமும் அப்படியே தான். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மியூட் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா இந்த ட்ராக் வந்து என்ன ஆடியோ இருக்குதோ எதுவுமே வந்து ப்ளே ஆகாது, மியூட்டாக இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸ் வச்சுருக்கீங்கன்னா வாய்ஸ் மட்டும் ப்ளே ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் நீங்கள் அது வாய்ஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மியூட் அப்படின்னு போட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் வாய்ஸும் ப்ளே ஆகாது. வெறும் மியூசிக் மட்டும் வேணும்னா நீங்கள் இதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா மியூசிக் மட்டும் ப்ளே ஆகும், வாய்ஸ் வராது. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மியூட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஐ சிம்பிள் வந்து வீடியோ ட்ராக்குக்கும், எம் சிம்பிள்ன்றது வந்து மியூட்டு ஆடியோ ட்ராக்குக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து சோலோ ட்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோலோ ட்ராக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆடியோ ட்ராக்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 ட்ராக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 இல்லைனா 3 ட்ராக் இருக்கும். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து வாய்ஸ்க்கு ஒரு ட்ராக் இருக்கும், பேக்ரவுண்ட் மியூசிக் ஒரு ட்ராக் இருக்கும், அதுக்கப்புறமா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்கு ஒரு ட்ராக் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3 ட்ராக்லாம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3 ட்ராக் இருக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கே பாருங்கள், இது 2 ட்ராக் இருக்குது இந்த இடத்துல. இந்த ட்ராக்கில் இப்போ நான் சோலோன்னு சொல்லி இந்த ட்ராக்கில் மட்டும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த ட்ராக் மட்டும் ப்ளே ஆகும். வேறு எந்த ட்ராக்கில் எந்த ஆடியோ இருந்தாலும் ப்ளே ஆகாது. அதாவது இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு ட்ராக்லையும் இப்படி மியூட் கொடுத்து இதில் எனக்கு மியூட் வேணாம் இதை எடுத்து, இல்லைனா மேலே இருக்கிறது மியூட் போட்டு இதை எடுத்து இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களோ அதை மட்டும் கிளிக் பண்ணி இந்த சோலோ ட்ராக்குன்றதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ராக் மட்டும் ப்ளே ஆகும், மற்ற எந்த ட்ராக்கும் ப்ளே ஆகாது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் ஐக்கான் மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டு. உங்களோட வீடியோக்கு நீங்கள் இந்த ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணி இது மூலமாகவே நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதே வந்து இந்த ஒரு ட்ராக்குக்கும் சைடில் வந்து எம்டிஆர் இருக்கிற ஸ்பேஸை நீங்கள் எந்த ட்ராக்காக இருந்தாலும் சரி எம்டிஆர் இருக்கிற ஸ்பேஸை நீங்கள் ரைட் கிளிக் அடிச்சிங்க அப்படின்னா அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். அந்த ட்ராக்கை வந்து நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் ட்ராக்கில் வந்து உங்களோட ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபுட்டேஜ் அப்படின்னு போட்டுக்கலாம். செகண்ட் ட்ராக்கில் வந்து நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாம் நீங்கள் வந்து செகண்ட் ட்ராக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் லேயர் அப்படின்னு சொல்லி அந்த லேயருக்கு வந்து நீங்கள் நேம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் ட்ராக். அதாவது வந்து எம்டிஆர் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ரைட் கிளிக் அடிச்சு ஆடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த V5க்கு மேலே இன்னொன்று வந்து V6ன்னு வந்து இன்னொரு ட்ராக் வந்து ஆட் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் வந்து டெலிட் ட்ராக் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா எந்த ட்ராக்ல வச்சு டெலிட்னு கொடுக்குறீங்களோ அந்த ட்ராக் வந்து டெலிட் ஆயிரும். சப்போஸ் வந்து உங்களுக்கு பல்காக ஆட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆட் ட்ராக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ இந்த விண்டோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வீடியோ ட்ராக்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. அதாவது நீங்கள் எத்தனை ட்ராக்ஸ் ஆட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அது கேட்குது. அதில் வந்து பிளேஸ்மெண்ட் கேட்குது பாருங்க. பிளேஸ்மெண்ட் வந்து எதுக்கு அப்புறமா அது ஆட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. இப்போ நீங்கள் மேலே வந்து ஒரு 5 ட்ராக்ஸ்ன்னு போடுறீங்க, இந்த இடத்துல போட்டுட்டு கீழே வந்து கிளிக் பண்ணும்போது 5வது ட்ராக்குக்கு அப்புறமான்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா 5வது ட்ராக்குக்கு மேலே வந்து 5 ட்ராக் வந்து விழும். அப்படி இல்லை நான் 4ன்னு கொடுக்குறேன்னா 4க்கு மேலே ஒரு 5 வந்து விழும். அதே மாதிரி ஆடியோ ட்ராக்ஸ் எத்தனை ஆட் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குது. அதுவும் சேம் இதே ஆப்ஷன் தான். ட்ராக் டைப் எப்படி இருக்கணும், ஸ்டாண்டர்டா இல்லை 5.1 இல்லை அடாப்டிவா மோனோ ட்ராக் மாதிரி வேணுமா, இந்த மாதிரி அது ஆடியோ டைப்புக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன இருக்கோ அது கேட்கும். அதே மாதிரி தான் டெலிட் ட்ராக்ஸ். இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க எத்தனை ட்ராக்ஸ் இருக்குதோ அதே மாதிரி தான் வீடியோக்கும் கேட்குது பாருங்கள். எத்தனை ட்ராக் டெலிட் பண்ணணும், எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. இல்லைனா எனக்கு வந்து 3வது டெலிட் பண்ணணும், 4வது டெலிட் பண்ணணும், இந்த மாதிரி எந்த ட்ராக் வேணாலும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எனேபிள் கொடுத்துட்டு டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். அதே மாதிரி தான் ஆடியோ ட்ராக்குக்கும் இந்த இடத்துல நீங்கள் எனேபிள் டிக் பண்ணிவிட்டு என்னென்ன ட்ராக் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலிட் ஆகிடும். இதில் ஆடியோ ட்ராக் வந்து வெறும் 3 தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் எத்தனை ட்ராக் வேணாலும் கீழே ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ். இந்த கஸ்டமைஸ் ஆப்ஷன் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராக்னு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ட்ராக்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன பட்டன்ஸ்லாம் வேணும் அப்படின்றது வந்து நம்ம வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இருக்கிற பட்டன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இருக்கிற பட்டன் வந்து உங்களுக்கு வேணாம் அந்த இடத்துல மாற்றிக்கிறீங்க அப்படின்னா மாற்றிக்கலாம். பட்டன் வந்து இல்லவே இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸில் போயிட்டு கிளிக் பண்ணி அந்த பட்டன் வந்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் லைனில் ஆட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்து டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஆனால் இப்போ இந்த வீடியோ வந்து ரொம்ப டியூரேஷன் பெருசாக போயிட்டு இருக்கிறதுனால நான் இந்த வீடியோ வந்து இங்கேயே ஸ்டாப் பண்ணுறேன். இதோடைய நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட ஃப்ரைடே அன்னைக்கு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நான் உங்கள் ஆஷிக் அகமது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.